இளமையை கொண்டாடுவோம் பேச்சரங்கில் ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் திருமதி பாரதி பாஸ்கர் சென்று வார தொடர்ச்சி. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமா? பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேண நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். சாத்திரங்கள் பல பல படிப்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம். மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம். இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்று பாரதி எழுதுகிறார். படிக்காத ஒரு காலம், தலையை நிமிர்த்தாத ஒரு காலம், கணவனை ஆண்டானாகவும் தன்னை அடிமையாகவும் கொண்டு வாழ்ந்த ஒரு காலத்தில் எழுந்து நின்று பாரதி சொல்லுகிறான், பெண்ணும் ஆணும் சரி நிகர் சமானம். அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்த தாபம், ஏக்கம், ஆசை, கனவு, வேட்கை அத்தனையையும் ஆகுதியாக சொரிந்து பாரதி எழுதிய கவிதை. அதைத்தான் மீரா தலைப்பா கொடுத்துருக்காங்க. 100 வருஷம் ஆச்சுங்க இந்த கவிதை வந்து. பாரதி கனவு கண்டதெல்லாம் நனவாயிட்டுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நனவாகாத மாதிரி இருக்குதே, என்னது இது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கே அப்படின்னு டிவி போடுறேன், சேனல் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு விளம்பரம், ஒரு நடிகர், நல்ல அழகான நடிகர், ஒரு வீட்டு காலிங் பெல் அடித்து உள்ளே வர்றார். எதுக்கு? டாய்லெட்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு சொல்லி கொடுப்பது. நல்ல விஷயம், வேலை மெனக்கிட்டு வந்து சொல்லித்தராரு. எனக்கு என்ன புரியலன்னா, இதை ஏன் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லித்தராரு அவரு? டாய்லெட் கிளீன் பண்ணுவது அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணினுடைய வேலை. அந்த ஒரு ஃப்ரேம்ல கூட காமிக்கல அந்த வீட்டில் இருக்கிற ஆணை. எந்த சேனலை மாத்திக்கிட்டே வரேன், பெண்கள் என்னென்ன செய்கிறார்கள். விளம்பரம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பெண்ணின் முகமா என்றால் ஒரு விதத்தில் அப்படித்தான். ஊடகங்கள் காட்டுகிற பெண்ணினுடைய முகம் எப்படி இருக்கிறது? மனம் குணம் சுவை நிறைந்த சாம்பாரை சமைப்பவளும் அவளே, கணவனின் சட்டையிலே இருக்கிற கரையை நீக்குபவளும் அவளே, ஊக்கபானம் கொடுத்து மகனை படிக்க வைப்பவளும் அவளே, சிவப்பழகு கிரீன் போடும் சொப்பன லோகத்து சுந்தரியும் அவளே. கழுத எப்ப பாரு சமைச்சுக்கிட்டே இருக்கா, துணி துவச்சுக்கிட்டே இருக்கா, கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கா, அழகாயிட்டே இருக்கா. புத்திசாலித்தனமா ரொம்ப கிடைக்கல, ஏதோ அங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கலாம். அப்போ பெண்களுக்கு அகாடமிக் டாமினன்ஸ் வந்து விட்டது என்று நாம் பேசுகிறோம். அதாவது நம்முடைய கல்வி நிலையங்களில் பெண்கள் வந்து விட்டார்கள், நிறைய படிக்கிறாங்க, நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் படிக்கிறாங்க. இது ஒரு பார்வை தான் நண்பர்களே. ஒவ்வொரு பார்வைக்கும் மறுபார்வை ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியுமா? நிறைய படிக்கிறாங்க என்பது நீங்கள் சொல்லுகிற செல்வம் கொழிக்கிற நகரங்களில். இதனுடைய மறுபார்வை என்னவென்றால், 15 வயசுலேருந்து 18 வயசு மட்டும் இருக்கிற பெண்களுக்கு திருமணமாவது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு சில மாநிலங்களில். தெரியுமா உங்களுக்கு? ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சாரதா சட்டம் வந்தது எப்போ? 1929. இப்போ என்ன ஆகணும்? இள வயதில் திருமணம் செய்து கொள்வதை ஒத்தி போடுகிறார்கள் என்று விஸ்வநாதன் ஐயா பேசும்போது சொன்னார்கள். எல்லாம் உண்டு நகரங்களில் தான். ஆனா பல செகண்ட் இயர் தேர்ட் இயர் சிட்டிஸ்ல 15லேருந்து 18 வயசுக்குள்ள பெண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு படிப்பு நிறுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். ஏன் கல்யாணம் பண்றாங்க? வேற ஒன்றும் இல்லை, ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிற யாரையாவது அவ காதலிச்சுட்டா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடணும். என் சிநேகிதி ஒருத்தி கவிதை எழுதினாள். மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால், மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவி ஆனாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதை எங்கும் நெருப்பு என்று கவிதை எழுதினாள். நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆணும் பெண்ணும் நல்லா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையா? அலுவலகங்களில் எல்லா அலுவலகங்களையும் நான் சொன்னேன், பெண்களை நிறைய எடுக்கிறாங்க இன்னைக்கு.
ஆண்களை விட பெண்களை ஜாஸ்தியா எடுக்கிறாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் என்ன ஆகுது? கீழே வர்ற போது 50 ஆண் 50 பெண், இல்ல 60 பெண் 40 ஆண் தானே இருக்காங்க. மேல போக போக என்ன சார் ஆகுது? நிறுவனங்களின் தலைமை பதவிகளில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? 94 ஆண் இருந்தால் 6 பெண் தான் இருக்கிறாள் நிறுவனத்தின் தலைமை பதவிகளில். 94 6. அப்போ பெண்களுக்கான 44 நாற்காலிகளில் இன்னமும் ஆண்கள் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆணும் பெண்ணும் நிகர்ந்து வந்துருச்சா? உடனே சில பேர் கேட்கலாம், என்னங்க உள்ளாட்சி அமைப்பிலேயே பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க, என்ன சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாங்க, அரசியல்ல எப்படிலாம் வந்துட்டாங்க, என்ன இன்னும் போறாதா உங்களுக்கு? உண்மை, உள்ளாட்சி அமைப்புகளில் 50% பெண்களுக்கு கொடுத்தாச்சு. பாதி கவுன்சிலர் அம்மாவுக்கு கையெழுத்து போடுற வேலையை கூட கணவன்மார்கள் தான் செய்யறாங்க. விஷயத்துக்கு வருவோம். அகில இந்திய அளவிலே மாபெரும் கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவி ஒரு பெண். நீங்க நினைக்கிறவங்க இல்ல, வேற. அந்த பெண்ணை பற்றி எதிர்கட்சியிலே இருக்கிற ஒருவர் தரக்குறைவான தாறுமாறான வார்த்தைகளால் பேசுகிறார். இப்ப சமீபத்தில் வந்த செய்தி. எனக்கு ஒரு கேள்வி, எதிர்கட்சி தலைவர் ஆணா இருந்தால் என்ன சொல்லி இருப்பார்? நீ சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, உனக்கு திறமை இல்லை, இதுதானே சொல்லியிருப்பாரு. ஆனா பெண்ணா இருந்த உடனே உனக்கு ஒழுக்கம் இல்லை, உனக்கு கற்பு இல்லை. உடனே இந்த கட்சி, இந்த அம்மாவோட கட்சியில இருக்கிறவங்க அதுக்கு பதில் சொல்லணும். என்ன சொல்றாங்க? சொன்ன ஆளை கிழி. அதுக்கு பதிலா சொன்ன ஆளோட குடும்பத்தில் இருக்கிற அவனுடைய மனைவியையும் அம்மாவையும் பத்தி அதை விட தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுகிறார்கள். சார் ஒன்றும் இல்லை சார், ரோட்ல ஆக்சிடென்ட், 2 வண்டி முட்டிக்குச்சு சார், 2 பேர் இறங்குறாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவில் கை கொடுத்துட்டு அவன் வழிக்கு போயிடுவானோ, விளங்காத நாடார். இறங்கி ஒரு சண்டை போடலன்னா என்னங்க அர்த்தம்? நம் வீர பரம்பரை என்பதற்கு வேற ஒன்றுமே அடையாளம் இல்லை நமக்கு. இறங்கி சண்டை போடுறாங்க, ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. என்ன வார்த்தை? இந்த விபத்துக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறாளே அவனுடைய அக்கா, அவளை பற்றிய கெட்ட வார்த்தை. அது சரி, பெண்களை பற்றிய கெட்ட வார்த்தை இல்லாத மொழிகள் ஏதாவது உலகத்தில் இருக்கிறதா என்ன? ஒன்றும் இல்லை சார், ஜாஸ்தியா பேசுற பொண்ணை வாயாடின்னு சொல்றாங்க. ஜாஸ்தியா பேசுற ஆணுக்கு தமிழில் வார்த்தை இருக்கிறதா? ஓடி போன பெண்ணுக்கு ஓடுகாலின்னு சொல்றாங்க. வீட்டை விட்டு ஓடி போன ஆணுக்கு என்ன சார் பேரு? குழந்தை பெற்றுக்கொள்ளாத பெண்ணுக்கு மலடின்னு சொல் இருக்கு. குழந்தை பெற முடியாத ஆணுக்கான சொல் எங்கே? கிடையாது. ஏன்னா சொற்களை உருவாக்கியவர்கள் எல்லாருமே ஆண்கள் தானே. எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லா உரிமையும் இருக்குன்னு நம்ம சொல்றோம் சார். சுஜித் சொன்னாரு, தர்மபுரியில இருந்தோம், அங்க இருந்தோம், இங்க இருந்தோம் பெண்கள் வந்து வேலை செய்யறாங்க. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தர்மபுரியிலேருந்து வந்திருக்கா, இல்லை ஏதோ ஒரு ஊர், தர்மபுரி வேணாம் வேற ஏதோ ஒரு ஊர் வந்திருக்கா. 3 நாள் லீவ். இப்போ சனி ஞாயிறு திங்கள் லீவு. வெள்ளிக்கிழமை கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி போகணும். ஏன் பஸ்ஸு? ஏன்னா நம்ம ஊர்ல ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. கழுத பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் ஒரு ஆண் போகிறான், ஒரு பொண்ணு போகிறான். ஆண் அவன் வீட்டுக்கு போகிறான், பொண்ணு அவள் ஊருக்கு போகிறான். ஆண் என்ன பண்ணுவான்? தண்ணி பாட்டில் வாங்கிப்பான், அதாவது நல்ல தண்ணி பாட்டில். சாப்பாட்டு பாட்டில் வாங்கிப்பான், மொபைலுக்கு சார்ஜ் இருக்கான்னு பார்த்துப்பான், பஸ்ஸில் ஏறிடுவான். பெண் என்ன பண்ணுவா? ராத்திரி 8 மணிக்கு பஸ்ஸுன்னா மத்தியானம் 2 மணிலேருந்து தண்ணி குடிக்க மாட்டான். புரியுதா இல்லையா? தண்ணி குடிக்க மாட்டான். ஏன்? போற வழியில பாத்ரூம் வந்தா பாதுகாப்பா போறதுக்கு டாய்லெட் கிடையாது சார் நம்ம ஊர்ல. நீங்க டிராவல் பண்ற எந்த பொண்ணையும் கேட்டு பாருங்க, பஸ்ஸில் டிராவல் பண்ணா மத்தியானத்துலேருந்து தண்ணி குடிக்க மாட்டோம். இதுதான் சார் வாழ்க்கை. எங்கிருந்து வந்தது பேரிட்டி? இங்க எங்கிருந்து வந்தது? இங்க எல்லாரும் ஆணும் பெண்ணும் நிகர் எங்க இருக்கு? எந்த இடத்துல அமைகிறது சார்? ஒண்ணும் இல்லை. ஒரு கிராமத்து பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போய் பொருட்கள் வாங்கி வியாபாரம் செய்கிற ஆண்டர்பிரனர். எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை?
ஒரு பொண்ணு ஆண்டர்பிரினராக இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம். பஸ்ஸு போயிடுச்சு, எல்லா பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டா, கடைசி பஸ்ஸை தான் பிடிக்க முடியுது. கடைசி பஸ்ஸை பிடிச்சி அவளுடைய கிராமத்தில் ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்குறான். இவளே ஒரு ஆணா இருந்தா அவளை ஆணா மாற்றிடலாம். அவள் அந்த பொண்ணு ஒரு ஆணாயிட்டா, கடைசி பஸ்லேருந்து இறங்கின உடனே என்ன செய்வான் தான்? நாசமாக போகிற பசங்க ஊர் பஸ்ஸையும் ஒழுங்காக ஓட்டுறதில்ல. விளங்குமா இந்த ஊர்? அவள் வீட்டில் சோத்தை வச்சிருக்காளோ தண்ணியை கொட்டிட்டாளோ அதில். சரி, என்ன இருந்தாலும் இவன் தலையை பார்த்த உடனே ஒரு குழம்ப வைக்காமலா போக போறாவ. தூக்கம் கெட்டு போச்சு. அவனுடைய மேக்சிமம் கவலை அவ்வளவுதான், தூக்கம் கெட்டு போச்சு. சரி, இது ஆண் இல்லை பெண்ணு. கடைசி பஸ்ல தான் வரா, பாக்கி எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. பஸ்ல இருந்து இறங்குறா, கும்மிருட்டா இருக்கு, 10 தெரு நடந்து போனோம். அவளோட கவலை என்ன? தூக்கம் கெட்டு போச்சுன்னா கவலைப்படுவா? வீட்டுக்கு போன உடனே எங்கடி இவ்வளவு நேரம் சுத்திட்டு வரன்னு வர போற கேள்விக்காக பயப்படுவா. நான் வர இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சே, யாராவது ஒலை வச்சாங்களா இல்லையா, யாராவது சோறு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கவலைப்படுவா. இதெல்லாம் கூட சின்ன கவலை, பரவாயில்ல. அவ நடந்து போற போது பக்கத்துல ஒரு பூனை விருட்டுன்னு ஓடி ஒரு இலை அசந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரே போயிடும் சார். பின்னாடி எவனோ வரானோன்னு நினைச்சு உயிரே போயிடும், உயிரே போயிடும். ஆணும் பெண்ணும் சமமா? 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோமா?